ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போது நியூ மெம்பர் ஓல்டு மெம்பர் எல்லாருமே எப்படி வந்து டாஸ்க் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். நியூ மெம்பர் அப்படின்னா உங்களுக்கு சர்வே டாஸ்க் அப்படிங்கிறது டெய்லி ஒன்று இருக்கும். அதாவது நீங்கள் அப்கிரேட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஃப்ரீ ஐடியில் இருக்கீங்கன்னா சர்வே டாஸ்க் ஒன்று இருக்கும், மீடியா பூஸ்டர் ஒன்று இருக்கும். டெய்லி ஒரு நாளைக்கு இது ஒன்று, இந்த டாஸ்க் ஒன்று, 2 டாஸ்க் பண்ணணும். இதே நீங்கள் அப்கிரேட் பண்ணிட்டீங்க அப்படின்னா, சேல்ஸ் டீமில் இருக்கீங்க, அஃபிலியேட் ப்ரோக்ராமில் இருக்கீங்க, அப்கிரேட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து சர்வே டாஸ்க் வந்து ஒரு நாளைக்கு 3 டாஸ்க் இருக்கும். அது வந்து 3 ஹவர்ஸ் ஒன்ஸ், 3 ஹவர்ஸ்க்கு மேலே நீங்கள் எப்போ வேணால் ஒர்க் பண்ணலாம். ஒரு நாளைக்கு 3 டாஸ்க் பண்ணணும். மீடியா பூஸ்டர் வந்து ஒரு டாஸ்க் தான் பண்ணணும். ஓகேங்களா? அதாவது ஃப்ரீ ஐடி புதுசாக ஜாயின் பண்ணவங்க சர்வே டாஸ்க் ஒன்று தான் பண்ணணும், மீடியா பூஸ்டர் ஒன்று தான் பண்ணணும் ஒரு நாளைக்கு. அப்கிரேட் பண்ணவங்க, அஃபிலியேட் ப்ரோக்ராமில் இருக்கிறவங்க உங்களுக்கு வந்துட்டு சர்வே டாஸ்கில் வந்துட்டு 3 டாஸ்க் இருக்கும். 3 மணி நேரத்துக்கு மேலே நீங்கள் 2வது டாஸ்க் பண்ணலாம். அப்புறம் 3 மணி நேரத்துக்கு மேலே 3வது டாஸ்க் பண்ணலாம். மீடியா பூஸ்டர் டாஸ்க் வந்து ஒன்று தான் இருக்கும். சரிங்களா? இப்போ எப்படி வந்து டாஸ்க் பண்ணுறது, இப்போ நியூ மெம்பரோட ஐடி தான் ஓப்பன் பண்ணியிருக்கேன். எப்படி டாஸ்க் பண்ணுறது, அவங்களுக்கு வந்து சர்வே டாஸ்க் ஒன்று, மீடியா பூஸ்டர் டாஸ்க் ஒன்று தான் இருக்கும். எப்படி டாஸ்க் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம். லாகின் பண்ண போகிறேன். லாகின் பண்ணிவிட்டு உள்ளே போயிட்டு காமிக்கிறேன். லாகின் பண்ணியாச்சு. இப்படி தான் உங்களுக்கு ஷோ ஆகும். ஸோ வெல்கம் வீடியோஸ் எல்லாம் வந்து நியூ மெம்பர்ஸ் எல்லாருமே இந்த வீடியோ கேட்கணும். இதில் இருக்கிற வீடியோஸ் எல்லாம் ஒன்ஸ் நீங்கள் கேட்டுட்டு தான் ஒர்க்கே ஸ்டார்ட் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி குரூப்ஸில் ஜாயின் பண்ணணும். நோட்டீஸ் போர்டு, அஃபிஷியல் யூடியூப் சேனல், ஃபேஸ்புக் குரூப்பு, ஃபேஸ்புக் பேஜு, ட்விட்டரு, இன்ஸ்டாகிராம், இந்த குரூப் லிங்க்லாம் நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கணும். ஸோ இந்த மாதிரி ஷோ ஆகும். டேஷ்போர்டு அப்படிங்கிறது உங்களுக்கு எல்லாமே உங்களுக்கு ஷோ ஆகும். ஏர்ன் பண்ணுற ஏர்னிங்ஸ் எல்லாம் இதில் ஷோ ஆகும். அப்கிரேடுங்கிறது நீங்கள் வந்து ஃப்ரீ ஐடியில் ஜாயின் பண்ணிவிட்டு அப்கிரேட் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணி அப்கிரேட் பண்ணணும். ப்ரொஃபைல் வந்து ஃபில் பண்ணிக்கணும், பேங்க் டீட்டெயில்ஸ் ஃபில் பண்ணிக்கணும். இது எல்லாமே நீங்கள் அப்கிரேட் பண்ணிவிட்டு கூட ஃபில் பண்ணிக்கலாம். இது வந்து வித்ட்ரால் அமௌண்ட் வந்து வித்ட்ரால் கொடுக்கும்போது நம்ம பண்ண வேண்டியது. நான் டெய்லியும் யூஸ் பண்ண வேண்டியது வந்து டாஸ்க் இன்ஸ்ட்ரக்ஷன், டாஸ்க் சப்மிஷன் பேஜ் இந்த 2 தான் நம்ம டெய்லி யூஸ் பண்ணுறோம். ஸோ இப்போ டாஸ்க் இன்ஸ்ட்ரக்ஷனை நம்ம கிளிக் பண்ணுறோம். இதுதான் சர்வே அண்டு ஒப்பீனியன்ஸ் டாஸ்க். இது வந்து ஃப்ரீயாக நியூவாக ஜாயின் பண்ணவங்களுக்கு டெய்லி ஒரு டாஸ்க் தான் இருக்கும். ஸோ அந்த ஒரு டாஸ்கில் உள்ளே போகிறோம். இதுலேயும் வந்து வீடியோஸ் இருக்கும். கண்டிப்பாக இந்த வீடியோஸ் பார்க்கணும். இந்த குரூப்பில் கண்டிப்பாக எல்லோரும் ஜாயின் பண்ணியிருக்கணும். இந்த குரூப்பில் வந்து புதுசாக வரவங்க உள்ளே ஜாயின் பண்ணிவிட்டு தான் நீங்கள் ஒர்க்கே பண்ணணும். ஸோ இந்த குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. கிளிக் ஹியர், இதை கிளிக் பண்ணுங்கள். ஏரியா கம்ப்ளீட் டிடர்ஜென்ட் பவுடர்னு சொல்லிட்டு இருக்குது. ஸோ இதே இருக்கான்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கணும். இதில் வந்து பை நவ் கெட் டிஸ்கவுண்ட்னு சொல்லிட்டு இப்போ நியூ மெம்பர் எல்லாமே பைமோட் ஆப்பும் ஓப்பன் பண்ணிக்கணும். ஸோ எஸ்பிஐயில் என்ன மொபைல் நம்பர் கொடுத்துருக்கீங்களோ சேம் அதே மொபைல் பைமோட் ஆப்பில் கொடுத்து நீங்கள் லாகின் பண்ணிக்கணும். அதுக்கு ஓடிபி வரும். ஓடிபி கொடுத்தீங்கன்னா லாகின் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ பை நவ் அமுத்தணும். பை நவ் அமுத்துனீங்கன்னா பைமோட் ஆப்பில் தான் போகும். அதே ப்ராடக்ட் இங்கே ஷோ ஆகுதான்னு செக் பண்ணிக்கோங்க. ஸோ இதனோட ரேட்டை வந்து நம்ம நோட் பண்ணி வச்சுக்கணும். நம்ம ரேட்டு தான் அங்கே மெயினாக போடணும். அடுத்தது ஃபீட்பேக். இந்த டிடர்ஜென்ட் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்கன்னா எப்படி ஃபீட்பேக் போடுறது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஃபீட்பேக் யூஸ் பண்ணிக்கிங்க. அது வந்து தமிழில், தங்கிலீஷில், இங்கிலீஷில் நீங்கள் எப்படி வேணாலும் போடலாம். தமிழில் டைப் பண்ணிங்கனாலும் பண்ணலாம். ஸோ இந்த அமௌண்ட்டை வந்து நல்லா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நீங்கள் வாட்ஸ்அப்பில் கூட நோட் பண்ணி வச்சுக்கலாம். வாட்ஸ்அப்லேயும் நோட் பண்ணி வச்சுட்டு ஃபீட்பேக்கும் வாட்ஸ்அப்பில் நோட் பண்ணி வச்சுக்கிட்டு அப்புறம் கூட காப்பி பண்ணிவிட்டு போயிட்டு நீங்கள் அங்கே ஃபில் பண்ணிக்கலாம். ஸோ இதை நோட் பண்ணி வச்சுட்டு நெக்ஸ்ட்டு வந்துட்டு நீங்கள் வந்து ஒர்க் பண்ண போகலாம். 118 ரூபா அப்படிங்கிறது இருக்குது. ஒரு பேக் பண்ணிக்கிங்க. பேக் பண்ணிங்கன்னா இப்படி வந்துடும். ஸோ சப்மிஷன் பேஜ் நம்ம ஒர்க் பண்ணுறது வந்து இந்த சப்மிஷன் பேஜில் தான் ஒர்க் பண்ண போகிறோம். சப்மிஷன் பேஜ் கிளிக் பண்ணிவிட்டு கீழே போய் பார்த்திங்கன்னா இந்த டாஸ்க் இருக்கும். இது வந்து அப்கிரேட் பண்ணவங்க 3 டாஸ்க், நியூ மெம்பருக்கு ஒரு டாஸ்க். ஸோ இந்த ஃபஸ்ட்டு கிளிக் பண்ணிக்கணும். டாஸ்க் பார்க்கணும். இந்த வீடியோவை முழுசாக பார்க்கணும். ஹேய் ஃபுட்ஸ் தூயமல்லி அரிசி முழுசாக பார்க்கணும். இந்த வீடியோவை முழுசாக பார்த்து இந்த டைமிங் கீழே ஓடிட்டுருக்கு. அது முடிஞ்ச உடனேயும் கீழே வந்து உங்களுக்கு சப்மிஷன் மாதிரி ஒரு இடியாப்பம் வீட்டில் மகிழ்ச்சியாக அனுபவியுங்கள். இயற்கை சத்துகள் இந்த டைம் முடிகிற வரைக்கும் பார்க்கணும். நிறைந்த பாரம்பரிய சுவையுடன் ஆரோக்கியமான வாழ்க்கையை தொடங்குங்கள். அண்ட் ஒபினியன் டாஸ்க் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இன்ஸ்டன்ட் இடியாப்பம் இப்போது பைமோட் ஸ்மார்ட் ஆப்பில் கிடைக்கிறது. உங்களுக்கு வந்து இந்த பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் வந்து நீங்கள் ஃபில் பண்ணணும். இப்போ ஆர் யூ இன்ட்ரெஸ்டட் இன் பர்ச்சேசிங் த ப்ராடக்ட், இது வந்து உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட்டாக இந்த பர்ச்சேஸ் பண்ண விருப்பமானு கேட்குது. எஸ் கொடுங்க. நான் எஸ் கொடுக்குறேன்.
ஸோ இந்த ப்ராடக்ட் வந்து திஸ் டைப் ஆஃப் ப்ராடக்ட் வந்து நீங்கள் எங்கே வாங்குவீங்கன்னு கேட்குது. நான் வந்து இது இப்போ லோக்கல் ஸ்டோரில் வாங்கியிருக்கேன். ஸோ லோக்கல் ஸ்டோர் கொடுக்குறேன். இதனோட அமௌண்ட்டு தான் நம்ம பார்த்தோம் இல்லையா, வேணால் இப்படி வியூ பண்ணி இன்னொரு டைம் பார்த்துக்கலாம். 118 நம்ம வந்து 118 ரூபா அப்படிங்கிறது பார்த்தோம். ஸோ இது வந்து ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் ரெக்கமெண்ட் பண்ணுவீங்களான்னு கேட்குது. எஸ். இப்போ வந்து நான் வந்து இது வந்து யூஸ் பண்ணியிருக்கேன் இல்லையா, இந்த ப்ராடக்ட் வந்து இந்த ப்ராடக்ட் இவங்க வந்து யூஸ் பண்ணியிருக்கீங்களா அப்படின்னு கேட்குது. நான் யூஸ் பண்ணியிருக்கேன். இதுக்கு வந்து ரேட் கொடுக்குறேன் 4. ஸோ இங்கே வந்து நீங்கள் தமிழா இங்கிலீஷா இல்லை தங்கிலீஷா எப்படி வேணாலும் நீங்கள் ஃபீட்பேக் கொடுக்கலாம். ஒரு 10 வார்த்தைக்கு மேலே நீங்கள் ஃபீட்பேக் கொடுத்துக்கோங்க. நான் கொடுத்துட்டு வரேன். இப்போது நான் வந்து ஃபீட்பேக் போட்டாச்சு, எல்லாமே ஃபில் பண்ணிட்டேன். தமிழில் தான் போட்டிருக்கேன். ஸோ தமிழில் போட்டு இது சப்மிட் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு சப்மிட் ஆயிரும். சப்மிட் ஆனோடனே உங்களுக்கு வந்து இந்த அமௌண்ட் வியூ உங்களுக்கு இங்கே ஷோ ஆகும். ஓகேவா. அடுத்தது மீடியா பூஸ்டர் டாஸ்க் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். டாஸ்க் இன்ஸ்ட்ரக்ஷன் போய்க்கிறோம். மீடியா பூஸ்டர் இன்ஸ்ட்ரக்ஷன் அதை கிளிக் பண்ணிவிட்டு நாம் வந்து இந்த வீடியோவை பார்க்கணும். இந்த வீடியோவில் வந்து எப்படி வந்து டாஸ்க் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லி கொடுப்பாங்க. ஸோ இங்கே வந்து இருக்கும் மீடியா பூஸ்டரோட யூடியூப் சேனல், யூடியூப் டைட்டில், வீடியோவோட டைட்டில் அப்படின்னு இருக்கும். நாம் வந்து இதை வந்து சர்ச் பண்ணி யூடியூப்பில் சர்ச் பண்ணி இந்த டைட்டில் வீடியோவை நம்ம எடுக்கணும். இப்போ வந்து நம்ம சர்ச் பாக்ஸில் போயிட்டு அங்கே காப்பி பண்ணதை, இந்த சேனல் நேம் காப்பி பண்ணோம் இல்லையா, அது இங்கே பேஸ்ட் பண்ணி சர்ச் கீழே வந்து சர்ச் இருக்குது பாருங்கள். எனக்கு நான் சர்ச்சில் கொடுக்குறேன். சர்ச் கொடுத்து இப்படி வரும். ஸோ இதையும் கிளிக் பண்ணிக்கிறோம். இது கிளிக் பண்ணிட்டோம் அப்படின்னா என்ன வீடியோ டைட்டில் இருக்குது, எக்ஸல் ஃபைல் டேப் எக்ஸ்பிளைன் இன் தமிழ் ஈஸி டுட்டோரியல்னு சொல்லிட்டு இருக்குது. அது எங்கே இருக்குன்னு நீங்கள் இப்படியும் பார்த்துக்கலாம். பாருங்கள் இங்கே இருக்குது, இப்படியும் பார்த்துக்கலாம். இங்கே பாருங்கள் அந்த வீடியோஸ் இருக்கு இல்லையா, அந்த வீடியோஸ் கிளிக் பண்ணியும் பார்த்துக்கலாம். வீடியோஸ் கிளிக் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸல் ஃபைல் டாப் எக்ஸ்பிளைன் இன் தமிழ் ஈஸி டுட்டோரியல் இங்கே இருக்குது பார்த்தீங்களா. எக்ஸல் ஃபைல் டேப் எக்ஸ்பிளைன் இன் இப்படி இந்த வீடியோவை கிளிக் பண்ணி நீங்கள் பார்க்க ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். முழுசாக பார்க்கணும். முழுசாக பார்த்துட்டு எக்ஸலில் இருக்கும் மிகவும் முக்கியமான ஒரு பகுதியான ஃபைல் டேப் இந்த வீடியோ ஃபுல்லாக பார்க்கணும். ஃபுல்லாக பார்த்துட்டு பார்த்தீங்களா இந்த காப்பி பட்டன் இது கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு காப்பி பண்ணுறது வரும். இந்த யூடியூப் லிங்க்கை நம்ம இதில் காப்பி லிங்க்கை வந்து காப்பி பண்ணிக்கலாம். காப்பி பண்ணிவிட்டு வேணால் நீங்கள் வாட்ஸ்அப்பில் கூட சேவ் பண்ணிக்கலாம். இது காப்பி லிங்க்கை கிளிக் பண்ணணும். வீடியோ வந்து முழுசாக பார்த்து முடிச்சுட்டு எடுக்கணும். பார்த்து முடிகிறதுக்கு வீடியோ முடிகிறதுக்கு ஒரு 5 நிமிஷம் 2 நிமிஷம். இப்போ ஒரு 5 நிமிஷம் வீடியோனா 1 நிமிஷத்துக்கு முன்னாடி லிங்க் எடுத்துக்கலாம். ஆனால் வீடியோ முழுசாக பார்க்கணும். இப்போ 6 நிமிஷம் இருக்குது. நான் ஒரு நிமிஷத்துக்கு முன்னாடி நான் லிங்க் எடுத்துக்கிறேன். வீடியோ முழுசாக பார்த்துட்டு நான் லிங்க் எடுத்துகிட்டு வரேன். பார்க்க போகிறோம். இந்த வீடியோ பிகினர் ஃபைல் டேப் ஓபன். இப்போ எனக்கு வீடியோ டைமிங் இந்த ஷார்ட் பிராக்டீஸ் செய்தால் எக்ஸல் யூசேஜ் மிகவும் ஈஸி ஆயிடும். இந்த வீடியோவில் நாம் எக்ஸல் ஃபைல் டேபில் இருக்கும் நான் இது வந்து இப்போ டச் பண்ணி நான் லிங்க் காப்பி பண்ணிக்கிறேன். இந்த ஃபைல் டேப் எக்ஸல் ஃபைல் பார்க்கலாம். இந்த யூடியூபை நம்ம க்ளோஸ் பண்ணிக்கலாம். க்ளோஸ் பண்ணிவிட்டு நம்ம வந்து நம்மளுடைய ஒர்க் சைட்டுக்குள்ளே வந்துடுறோம். இந்த சப்மிஷன் பேஜில் தான் நம்ம டாஸ்க் பண்ண போகிறோம். டாஸ்க் சப்மிஷன் பார்த்தீங்கன்னா இந்த டாஸ்க் சப்மிஷன் இருக்கு இல்லையா, டாஸ்க் சப்மிஷன் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ஆல்ரெடி நம்ம இந்த வீடியோ பார்த்துட்டோம். இப்போ இந்த வீடியோ பார்க்க போகிறோம். மீடியா பூஸ்டர் டாஸ்க் பார்க்க போகிறோம். இது டெய்லி ஒரு டாஸ்க். ஸோ இது கிளிக் பண்ணி வீடியோ பார்க்குறோம். இன்ஸ்டன்ட் இடியாப்பம். வீட்டிலேயே சில நிமிடங்களில் பாரம்பரிய இடியாப்பத்தின் சுவையை அனுபவிக்க சிறந்த உணவு. 100% சைவம், எண்ணெய் இல்லாதது, தரமான பொருட்களால் தயாரிக்கப்பட்டது, ப்ரிசர்வேட்டிவ்ஸ் இல்லாமல், லோ ஃபேட். இப்போதே ஆர்டர் செய்யுங்கள். டாஸ்க் வந்து வீடியோ முடிஞ்சு இந்த டிஜிட்டல் உலகத்துல டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கோட முக்கியத்துவமும் பெருகுது. ஒரு சாமானியனுக்கு இது ஃபில் பண்ணிக்கலாம். இப்படி தான் ஷோ ஆகும். நீங்கள் யூடியூப்பில் அங்கே காப்பி பண்ணிட்டு வந்த லிங்க்கை இங்கே பேஸ்ட் பண்ணிக்கலாம். பேஸ்ட் பண்ணியாச்சு. சப்மிட் கொடுத்துருங்க. இப்போ அதுவும் இங்கே ஷோ ஆகும். ஓகே. இப்போ டேஷ்போர்டில் போய் செக் பண்ணிக்கலாம். நேற்றுக்கு தான் ஜாயின் பண்ணது இந்த புது ஐடி. நேற்றுக்கு 30 rupees, அதாவது வீடியோ 2 டாஸ்க்குக்கு 15 ரூபா 30 ரூபா, 2 நாளைக்கு 60 ரூபா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஆட் ஆகிருக்கு. அப்கிரேட் பண்ணுறதுனா நீங்கள் இந்த அப்கிரேட் ஆப்ஷன் கிளிக் பண்ணி நீங்கள் இந்த வீடியோ பார்த்துட்டு நீங்கள் போயிட்டு அப்கிரேட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம இந்த வீடியோல பர்ச்சேஸ் டீடைல் பை மோட் ஆர்டர் ஐடி அப்படின்னு சொல்லிட்டு எப்படி அப்கிரேட் பண்றது பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க ஷேர் அண்ட் ப்ரோமோட் அப்படிங்கற அந்த பிளான்ல இருந்து வீடியோல நீங்க போயிட்டு அப்ளியேட் பார்ட்னர்ஷிப் ப்ரோகிராமுக்கு எப்படி நீங்க வந்து அப்கிரேட் பண்றது அப்படிங்கறத பார்க்கலாம். சோ பிஃபோர் நீங்க அப்கிரேட் பண்றதுக்கு அப்கிரேட் பண்ணிட்டு நீங்க ப்ரொஃபைல்ல வந்து
ப்ரொஃபைல் அப்டேட், ப்ரொஃபைல் அப்டேட்டில் போய்ட்டு நீங்கள் ப்ரொஃபைல் ஃபில் பண்ணிக்கலாம். ப்ரொஃபைல் ஃபில் பண்ணும்போது ஒவ்வொன்றும் கேட்கும். வாட்ஸ்அப் ஆல்ரெடி 3 இருக்கும். வாட்ஸ்அப் நம்பர், டேட் ஆஃப் பர்த், நாமினி நேம்னா உங்கள் வீட்டில் யாராவது ஒருத்தரோட நேம். நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணதுக்கப்புறம் பைமோட் யூசர் ஐடி இருக்கும். அந்த ஐடி நீங்கள் இங்கே போடணும். நீங்கள் வந்து அப்கிரேட் பண்ணிட்டீங்கன்னா அந்த ஐடி இங்கே போடணும். இங்கே நாமினி இமெயில், நீங்கள் நாமினி நேம் யார் கொடுத்துருக்கீங்களோ அவங்க இமெயில், அவங்க ஃபோன் நம்பர், உங்களோட அட்ரஸ். இது வந்து நீங்கள் இந்த இடத்துல கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு உங்களோட கண்ட்ரி, ஸ்டேட்டு, சிட்டி வந்துடும். ஸோ மிஸ்டேக் இல்லாமல் ஒரு தடவைக்கு பல தடவை ப்ரொஃபைல் செக் பண்ணிவிட்டு நீங்கள் சப்மிட் பண்ணிக்கலாம். ஏன்னா மிஸ்டேக் பண்ணிட்டீங்கன்னா உன்னால் எதுவுமே பண்ண முடியாது. ஸோ தப்பு இல்லாமல் பண்ணுங்கள். அதே மாதிரி பேங்க் டீட்டெயில்ஸ் கிளிக் பண்ணிவிட்டு அப்டேட் பேங்க் டீட்டெயில்ஸ் போயிட்டீங்க அப்படின்னா இங்கே வந்து அக்கௌண்ட் நம்பர் கேட்கும், கன்ஃபார்ம் அக்கௌண்ட் நம்பர் கேட்கும், அக்கௌண்ட் நம்பர் ஹோல்டர் நேம் கேட்கும். ஸோ அக்கௌண்ட் ஹோல்டர் நேமும் என்டர் பேன் கார்டு ஹோல்டர் நேமும் ஒரே மாதிரி இருக்கணும். ஸோ அதே மாதிரி இங்கே அக்கௌண்ட் பாஸ்புக்கில் என்ன நேம் இருக்கோ பேன் கார்டு நேமும் அதே மாதிரி இருக்கணும். யாரது பேன் கார்டு கொடுக்குறீங்களோ அவங்களோட அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ் தான் இருக்கணும். ஸோ இதுவும் அதே மாதிரி தான். பேன் நம்பரு, பேன் ஹோல்டர் நேமு, ஐஎஃப்எஸ்சி கோடு, அக்கௌண்ட் நம்பர் 2 தடவை கொடுக்கணும். ஹோல்டர் நேம், பாஸ்புக்கில் என்ன நேம் இருக்கோ பேன் கார்டு நம்பரு, பேன் கார்டு ஹோல்டர் நேமு, ஐஎஃப்எஸ்சி கோடு. இதில் ஒரு மிஸ்டேக் கூட வரக்கூடாது. வந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு அமௌண்ட் கிரெடிட் ஆகாது, சேஞ்ச் பண்ணவும் முடியாது. கூடிய சீக்கிரம் எஸ்பிஐ பொறுத்தளவுக்கு மிஸ்டேக் பண்ணிட்டீங்கன்னா சீக்கிரமாக உங்களால் மாற்றிக்க முடியாது. அதனால் தப்பு இல்லாமல் நீங்கள் ஃபில் பண்ணுங்கள். நாம் வந்து வித்ட்ரா கொடுக்கணும்னா அந்த வித்ட்ரா ஆப்ஷன் யூஸ் பண்ணிக்கலாம். டாஸ்க் இன்ஸ்ட்ரக்ஷன், டாஸ்க் சப்மிஷன் தான் டெய்லி நம்ம யூஸ் பண்ணுறது. இன்ஸ்ட்ரக்ஷனை பார்த்துட்டு என்னென்ன இருக்குதுன்னு அதை ஃபாலோ பண்ணி தான் நம்ம டாஸ்க் சப்மிஷனில் போய் டாஸ்க் பண்ணணும். டாஸ்க் ஹிஸ்ட்ரினா நீங்கள் டாஸ்க் பண்ணது வந்து இங்கே வியூ ஆகும், அமௌண்ட்டால் வியூ ஆகும், என்ன இருக்குது, என்ன பெண்டிங்கில் இருக்கா, என்ன இருக்குன்னு ஷோ ஆகும். பே அவுட் ஹிஸ்ட்ரி, நம்மளுக்கு பே அவுட்டோட ஹிஸ்ட்ரி வந்து ஷோ ஆகும். டிக்கெட் ரைஸ், ஏதாவது இஷ்யூனா ரொம்ப ஏதாவது கிரிட்டிக்கல் இஷ்யூ நம்மளால் சால்வ் பண்ணவே முடியல அப்படின்னா டிக்கெட் ரைஸ் பண்ணிக்கலாம் கம்பெனிக்கு. ஸோ இந்த மாதிரி நம்மளுடைய எஸ்பிஓ ப்ராசஸ், நம்மளுடைய ஒர்க்கு இருக்கும். இதுதான் லாகின் சைட். எப்போ நீங்கள் ஒர்க்கு முடித்தாலும் நீங்கள் லாகின் பண்ணிவிட்டு உள்ளே வந்து ஒர்க் பண்ணி முடிச்சுட்டு எப்போவுமே இந்த 3 லைனை டச் பண்ணி லாக் அவுட் கொடுங்க. ஓகே, நான் லாக் அவுட் கொடுத்தாச்சு, என்னோடய ஒர்க் ஃபினிஷ் ஆகிடுச்சு. ஸோ பர்ஃபெக்டாக தப்பு இல்லாமல் ஒர்க் பண்ணுங்கள். ப்ரொஃபைலும் பேங்க் டீட்டெயில்ஸும் தப்பு இல்லாமல் ஃபில் பண்ணுங்கள். எல்லோரும் நான் சொன்ன அந்த குரூப்பு, டிஸ்கஷன் குரூப்னு ஒன்று இருக்கும். நீங்கள் அந்த லிங்க் டச் பண்ணிங்கன்னா குரூப் இருக்கும். அந்த குரூப்பில் ஜாயின் பண்ணிவிட்டு அந்த குரூப்பை ஃபாலோ பண்ணுங்கள். நீங்கள் பைமோட் ஆப் ஓப்பன் பண்ணியிருப்பீங்க. பைமோட் ஆப் ஓப்பன் பண்ணிட்டீங்க அப்படின்னா அங்கே வந்து இந்த அக்கௌண்ட் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இதுதான் வந்து உங்களோட நேம், உங்களோட பைமோட் ஐடி ஷோ ஆகும். இந்த இடத்துல லோகோ இருக்கும், ஷோ ஆகும். ஆர்டர் ஐடி, கூப்பன், ப்ரொஃபைல் செட்டிங் எல்லாமே இருக்கும். நீங்கள் என்னென்ன வேணுமோ அதில் பண்ணிக்கணும். இங்கே ப்ரொஃபைல் செட்டிங் இருக்குது பார்த்தீங்களா? இந்த ப்ரொஃபைல் கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் இங்கே எஸ்பிஓ ஐடியில் என்னெல்லாம் டீட்டெயில்ஸ், என்னெல்லாம் மொபைல் நம்பர், என்னெல்லாம் மெயில் ஐடி, என்ன அட்ரஸ், அங்கே என்ன கொடுத்தீங்களோ சேம் அதே தான் அந்த ப்ரொஃபைல் செட்டிங்ஸில் பைமோட் ஆப்லேயும் நீங்கள் ஃபில் பண்ணணும். சரிங்களா? தப்பெல்லாம் ஃபில் பண்ணி சப்மிட் பண்ணுங்கள். ஏன்னா நீங்கள் ப்ராடக்ட் பைமோட்டில் பர்ச்சேஸ் பண்ணிங்கன்னா இந்த அட்ரஸ் தான் வரும். பின்கோடு, டிஸ்ட்ரிக்கு எல்லாமே நீங்கள் ப்ரொஃபைல் செட்டிங்ஸில் கரெக்டாக ஃபில் பண்ணிவிட்டு அப்புறம் தான் நீங்கள் இங்கே வந்து பைமோட்டில் பர்ச்சேஸ் பண்ணவே ஸ்டார்ட் பண்ணணும். சரிங்களா? ஓகே, எல்லா விஷயத்தையும் நான் இன்ஃபார்ம் பண்ணிட்டேன். கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்யூ.